காலையில் பார்த்தீங்கன்னா தண்ணியில் கை வைக்க முடியல குளிக்கிறதுக்கு. அதுக்கு ஆப்போசிட்டாக அப்படியே 8 மணியை தாண்டினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சூரியன் சுட்டெரிக்குது. இந்த கிளைமேட்டை என்னத்தை தான் நான் சொல்கிறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. என்ன பண்ணாலும் சரி, உலகமே இடிஞ்சு விழுந்தாலும் இன்றைக்கி டிஷ்ஷை ஃபிக்ஸ் பண்ணாமல் விடமாட்டேன்னு சொல்லிட்டு மொட்டை மாடிக்கு ஏறியாச்சு. நம்ம வீடியோவை புதுசாக பார்க்குற நண்பர்கள் மறக்காமல் அந்த ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணியிருக்கேன். இன்னைக்குள்ளே முடிச்சே ஆகணுங்கிற கட்டாயத்துக்கு நாங்கள் தள்ளப்பட்டதுனால எல்லா ஒயரிங்கும் பார்த்தீங்கன்னா மாடியில் உட்காந்து எல்லாத்தையும் முடிச்சாச்சு. இங்கேருந்து கீழே கனெக்ஷன் கொடுத்து எல்லாத்தையும் கேபிள்லாம் மென்ஷன் பண்ணி ஸ்டிக்கர் அடிச்சு அப்படியே சன்செட் ரசிச்சுக்கிட்டே பார்த்தீங்கன்னா வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தோம். வேலையெல்லாம் முடித்துக் கொண்டுதான் வேலை பார்த்து கொண்டிருந்தாயா? இல்லை மன்னா, பார்த்து கொண்டிருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு வழியாக மேலே உள்ள வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு அப்படியே கீழே வந்தாச்சு. கீழே வந்து பார்த்தா எல்லா ஒயரும் கண்டாமன்னு கிடந்துச்சு. அது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அரேஞ்ச் பண்ணி நேராக ஆம்பிளிஃபயருக்கு கொடுத்துட்டு ஆம்பிளிஃபயர்லேருந்து டேரெக்டாக சுவிட்சுக்கு கொடுத்து எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி வச்சாச்சு. அதுக்கப்புறமா டிஷ்ஷு மீட்டர் எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு ஃப்ளோராக ஒவ்வொரு ஃப்ளாட்டாக போயிட்டு சிக்னல் வருதான்னு செக் பண்ணோம். ஆனால் என்ன தான் சொல்லுங்கள், எவ்வளோ தான் நம்ம கஷ்டப்பட்டு வேலை பார்த்துருந்தாலும் அந்த டிஷ்ஷு மீட்டர் எடுத்துகிட்டு போயிட்டு ஃபஸ்ட்டு பாயிண்டில் எடுத்து வைக்கிறப்ப அந்த சிக்னல் வந்துச்சு பாருங்கள், ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நம்ம பார்த்த வேலைக்கு நல்லபடியாக ஒரு பலன் கிடச்சிருக்குடான்னு சொல்லிட்டு சந்தோஷமாக தான் இருந்துச்சு. அது நமக்கு டியூட்டி 6 to 6:30 முடிஞ்சிடும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 9 மணி வரையும் இழுத்துருச்சு. எல்லாத்தையும் கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு கீழே வந்ததுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு ஒன்று கேட்டான் பாருங்க ஒரு கேள்வி. ஒரே ஒரு டவுட். இந்த ஆர்வத்தை தாண்டா நான் எதிர்பார்த்தேன். கமான் கேளு. இதுல சன் டிவி வருமா?